Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதை என்று சிறுகதையின் பேர் வெளியே இருக்குது சுதந்திரம். இங்கே தான் எங்கேயோ இருக்காப்புல. சுந்தரம் தயங்கி நிற்கிறான். எதுக்கு ஒரு தடவை யாரையாவது விசாரிங்க, சுந்தரத்தின் தாய் செல்லம் நைப்பாசையுடன் சொல்கிறாள். கௌரி மெல்ல தாயின் காதோடு குசிகுசிக்கிறாள். ஏம்மா, என்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பம் பார்க்கலாம்னு சொல்லித்தானே நீயும் ஒன்றாவுமா அழைச்சிட்டு வந்தீங்க? ஆமாம், வரத்தான் வந்தோம். நேற்று லெட்டர் போட்ட மாப்பிள்ளையோட அப்பா இங்கே இந்த தெருவில் தான் இருக்காருன்னு சுந்தரம் இப்போ இல்லைன்னு சொல்கிறான். வரத்தான் வந்தோம், அப்படியே பார்த்து பொண்ணு பார்க்க எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டா போச்சு. என்னையே அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்புறம் தனியாக பொண்ணு பார்க்குற அவஸ்தை வேறையா? சுந்தரம் சற்று நின்று தங்கையை திரும்பி பார்த்து சிரிக்கிறான். இப்போ நான் அழைச்சிட்டு போக போகிறதா யார் சொன்னாங்க? பின்ன மாட வீதியில் என் ஸ்நேகிதன் வீடு இருக்கே, அம்மாவும் நீயும் அங்கே இருங்க, நானும் என் ஸ்நேகிதனோட போய் இந்த மனுஷரை பார்த்து பேசிட்டு வரேன். வெறுங்காய் அது போகாதடா, ஒரு சீப்பு பழமாவது வாங்கிட்டு போ, செல்லம் மகனுக்கு நினைவூட்டினாள். கௌரி தலை குனிந்து தனக்குள் ஆழ்ந்து போகிறாள். தனக்கு கல்யாணமாகவில்லையே என்று அவள் கவலைப்பட்டாலோ இல்லையோ, சுந்தரமும் செல்லவும் அந்த விசனத்தினாலேயே உருகி போனாள். கௌரிக்கு என்ன குறைச்சல்? 25 வயசுக்கும் சின்ன பெண் மாதிரி இருப்பாள். அளவான சதை, அழகான முகம், கொஞ்சம் உயரம் குறைச்சல், இருந்தாலும் குங்குமச்சிவள் மாதிரி லட்சணம். கௌரியின் தகப்பனார் இறந்து போய் 5 வருடங்கள் ஆகிறது. அப்பொழுதே கௌரிக்கு வரன் பார்க்க தொடங்கிவிட்டார். 18 வயசில் ஜாதகத்தை கையில் எடுத்தவர் 2 வருஷத்தில் சுமார் 50 மாப்பிள்ளைகளாவது கொண்டு வந்திருப்பார். கௌரிக்கு கடும் செவ்வாய் தோஷம். இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமாய் அதே அளவு தோஷமுள்ள ஜாதகம் கிடைப்பதே அபூர்வமாம். அப்படி தேடி தேடி கிடைத்த வரனெல்லாம் ஆகாசம் வரையில் சீர் கேட்டார்கள். அப்பா போன பின் சுந்தரம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு இடமும் இது ஏதோ ஒரு விதத்தில் தட்டி போயிற்று. அப்புறம் மீறி வருகிற இடத்தில் இவர்களே தயங்குற அளவுக்கு ஏதோ குறை. ஒரு வரனுக்கு ஏற்கனவே மனமாகி பெண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருந்தது. தாம்பூலம் மாற்றப் போகிற சமயத்தில் தான் தெரிய வந்தது. இன்னொரு வரனுக்கு சித்தப்பிரமை, அதை மறைத்து வைத்து கல்யாண முயற்சியில் இறங்கியிருந்தார்கள் என்பது விசாரித்ததில் தெரிய வந்தது. இது எப்படியோ கௌரி கவலையுடன் சுந்தரத்தின் சிநேகிதன் வீட்டில் உட்கார்ந்திருந்தால். செல்லம் அந்த காலத்திய மனுஷி தன் மகனின் சிநேகிதன் மனைவி குடித்தனம் நடத்தும் பாங்கை பார்ப்பதற்காக சமையலறை வரையில் போய்விட்டாள். உனக்கு தெரிஞ்சு 30-32 வயசில் ஏதாவது பிள்ளை இருந்தாலும் சொல்லிட்டியம்மா, உனக்கு புண்ணியமாக போகும். செல்லம் மறக்காமல் இதையும் சொன்னாள். அப்பொழுது போன சுருக்கில் திரும்பி வந்து விட்டார் சுந்தரம். முகம் முழுக்க சிரிப்பு. மாப்பிள்ளை சமந்தி வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியா, என்ன சொன்னாங்க? செல்லத்தின் விழிகள் ஆவல் பரபரக்கிறது. எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இங்கேயும் பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானேன்னாரு. அது எப்படிடானா அவங்க குடும்பத்தில் பொண்ணு பிள்ளை வீட்டுக்கார வரவழைச்சி பார்க்குறது தான் வழக்கமா? இன்றைக்கி நாம் அழைச்சிட்டு வரலைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் அழைச்சி விட்டு காமிக்கத்தானே வேண்டியிருக்குமா? அவரோட முதல் 2 பிள்ளைக்கும் அப்படி வீட்டுக்கு அழைச்சி வந்து பார்த்து தான் கல்யாணத்தை முடிச்சிருக்காங்களாம். இது என்ன கூத்து? ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை, கௌரியும் அழைச்சிட்டு கிளம்பு, சுந்தரம் அவசரப்படுத்தினான். லக்ஷ்மி, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நீயும் சித்த வாம்மா. செல்லம் சுந்தரத்தின் சிநேகிதன் மனைவியும் உடன் அழைத்தாள். அம்மா, கௌரி மெல்ல குரல் கொடுக்கிறாள். என்னடியே, எத்தனையோ விதத்தில் தட்டி போயாச்சு, அது மாதிரி இதே நினச்சிக்கோமே, இது வேண்டாமே. செல்லத்துக்கு உண்மையிலே கோவம் வந்து விட்டது. கிளம்புற சமயத்தில் என்னது அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுகிறேன்? பெரியவங்க சொன்னால் ஆகா சரின்னு கேட்கணும். கௌரி அதற்கு மேல் பேசவில்லை. இருந்தாலும் இது பிடிக்கவில்லை. கன்னி பெண்ணை ஏதோ கத்திரி வெண்டை வீடு வீடாக எடுத்து விற்பது போல. இது என்ன கொடுமை! இதுக்கு அவங்களும் அவங்க பிள்ளையை அழைச்சிட்டு தெப்பம் பார்க்க வந்திருக்கலாம். சுந்தரத்தின் சிநேகிதனிடம் அவன் மனைவி லட்சுமி சொல்லி கொண்டே வருகிறாள். 4 வீடுகளை சேர்த்து ஒரு வீடாக கட்டியது போல இருக்கிறது அந்த வீடு. குறுகலான தெரு. அந்த வீடு தான் அந்த தெருவுக்கே ராஜா மாதிரி. பழங்கால வீட்டை நவீனப்படுத்தி இருந்தார்கள். வாசற்படியிலிருந்தே மொசைக் திரை ஆரம்பமாகி இருந்தது. வேலைப்பாடுகள் அமைந்த தேக்கு மரக்கதவு. செல்லத்துக்கு வீட்டை பார்த்ததுமே நாடி தளர்ந்து போயிற்று. மாடியே, கதவு நில ஒன்றே 3000க்கு குறையாமல் இருக்கும் போல இருக்க. இதுக்கேற்ற மாதிரி எப்படி சீர் செய்ய போகிறேன்? அவளை சிந்தனையை கலைப்பது போல கூடத்தில் இருந்து குரல். வாங்க. குரலுக்கு ஏற்றப்போல் கம்பீரமான உருவம்தான். தழைய மயில் கண் வேஷ்டி, சில்க் ஜிப்பாவின் கண் சுமிட்டுக்கிற மைனர் செயின். தந்தையே இத்தனை அமர்க்களமாக இருந்தால் பிள்ளை எப்படி இருப்பான்? செல்லத்தின் சந்தேகத்துக்கு உடனடியாக விடை கிடைக்கிறது. மாப்பிள்ளை பையன் அப்பாவின் முதுக்கு பின்னால் வந்து நிற்கிறான். உட்காரலாமே. பிள்ளையின் அப்பா பொதுவாக சொல்ல, செல்லம் எங்கேயாவது பெண்களின் முகம் தட்டுப்படுகிறதா என்று பார்க்கிறாள். உட்புற தாழ்வாரத்தின் கதவிடக்கு அநேகமாய் அதுதான் சமையலறையாக இருக்க வேண்டும். அங்கிருந்து லட்சுமிகரமான முகம் ஒன்று எட்டி பார்க்கிறது. நிச்சயமாய் சமையல்காரியாக இருக்க முடியாது. காதிலும் மூக்கிலும் வைரம் ஜொலிக்கிறது. மேலும்
அந்த முகத்தின் பிரதிபலிப்பாகத்தான் மாப்பிள்ளை பையனின் முகமும். செல்லத்தின் பார்வையை புரிந்து கொண்டவர் போல பிள்ளையின் தகப்பனார் அழுத்தமாய் சொல்கிறார், எல்லாரும் இந்த ஹாலில் உட்காரலாம். சுந்தரம் தாயையும் தங்கையும் கடிந்து கொள்ளும் பார்வையில் பார்க்கிறான். அதான் அவர் சொல்லிட்டார்ல, அப்புறம் குடுகுடுன்னு சமையல்கட்டை பார்க்க ஓடணுமா? ஹாலில் சம்பந்தி மனிதரின் மற்ற இரு பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்களின் மனைவிமார்களை காணவில்லை. பெரியவரின் சிநேகிதர்கள் 2 பேர். கௌரிக்கு தவிப்பான தவிப்பு. இவதான் உங்கள் தங்கையா? பெரியவர் சுந்தரத்தை பார்த்து கேட்கிறார். ஆமாம், ஃபோட்டோ அனுப்பியிருந்தேனே. ஃபோட்டோ எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? இந்த கேள்வி சுந்தரத்தையே தூக்கி வரப்போட செய்தது. எத்தனை வருஷமா? இப்போ தான் போன மாதம் 23ஆம் தேதி எடுத்தது. சரியாக சொல்ல போனால் 18 நாளாக ஆகுது சார். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏம்மா, ஒருவேளை ஃபோட்டோவுக்காக மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கிட்டியோ? அவமானத்தில் குன்றி போகிறாள் கௌரி. உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணுங்கிற தலையெழுத்தில்லை. இப்படி சொல்ல வெகு நேரமாகி விடாது. ஆனால் அம்மாவின் முகத்துக்காக பார்க்கிறாள். ஃபோட்டோவில் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக உயரமாக இருந்தாப்புல இருந்தது. ஏம்மா, என்ன படிச்சிருக்க? BA லிட்ரேச்சர். வேலைக்கு போகிறியா? இல்லை. வெம்பள்ள வேலைக்கு போகிற மனைவி தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்கான். ஏன்பா சுந்தரம், பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க? வைரத்தோடு எத்தனை கேரட்டில்? கௌரி தலையை உயர்த்தி அந்த சமையற்கதவை இடுக்கை பார்க்கிறாள். உள்ளே இருந்து இன்னமும் அந்த முகம் கௌரியை விழுங்கி விடுவது போல வைரத்தோடுகளின் ஒளியை வெளிச்சம் பட்டு வர்ணங்களை வாரி கொட்டுகிறது. என் பிள்ளை ரொம்ப சோஷியல் டைப்பு. வீட்டுக்கு 4 பேர் வந்து போவாங்க. என் தங்கையும் பழக ஆரம்பித்தா லேஸில் விட மாட்டேன் சார், சுந்தரம் ஈனஸ்வரத்தில் சொல்கிறார். அது கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். என் பிள்ளை 4 பேர்கிட்ட சகஜமாக மூவ் பண்ணலாம். ஆனால் அதே சாக்கா அவனுங்க பொண்டாட்டியும் கூட சேர்ந்து ஊராக சுற்றுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் பிள்ளைகளுக்கும் பிடிக்காது. யாராவது வந்தாக்கா சமையற்கட்டில் போய் உட்காரணும். அதான் பொம்பளைக்கு அழகு. என்ன புரியுதா? அவர் கௌரியை நேருக்கு நேர் பார்க்கிறார். என் பசங்க 3 பேருமே என்ன மாதிரி தான். பெரியவங்களோட பொண்டாட்டிகளை பார்த்தா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க மாதிரி இருக்காது. வீட்டிலேருந்து ஆஃபீஸ் விட்டால் வீடு. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் தந்துடுவாங்க. பஸ் சார்ஜ் கூட நான் தான் பார்த்து தரணும். எதுக்கும் இப்போ போயிட்டு வாங்க, இன்னும் 10 நாளில் முடிவு சொல்கிறேன். அவர் எழுந்து விட்டார். மங்களம், வந்தவங்களுக்கு குங்குமம் கூட. அவர் உட்பக்கம் பார்த்து குரல் கொடுக்க இப்பொழுதுதான் அந்த அம்மாள் முழுவதுமாக வெளியே வருகிறாள். கௌரியின் முன் குங்குமச்சிமிழை நீட்டிய அந்த அம்மாள் மிருதுவான தழுதழுத்த குரலில் சொல்கிறாள், சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். வெளியே வந்த பின் ஒருத்தர் முகத்திலாவது சுரத்தில்லை. என்ன இந்த மனுஷன் எத்தனை கராராக இருக்காரு. இது சுந்தரம். எல்லாம் முதல்ல அப்படி தான் இருப்பாங்க, அப்புறம் போக போக சரியாயிடும். செல்லம், இந்த இடமும் தட்டி விட போகிறதே என்கிற கவலையில் சொல்கிறாள். கௌரி வாய் விட்டு சிரிக்கிறாள். என்னடி இது இப்படி சிரிக்கிற? அத்தனை பேருமே கௌரியை கவலையோடு பார்க்கிறார்கள். பின்ன என்ன, இந்த வீட்டில் இருந்துட்டு வெளியில் வந்த உடனே ஜெயிலில் இருந்து வந்த மாதிரி இருக்குது. பாவம், இந்த பிள்ளையோட அம்மா எத்தனை வருஷமாக ஜெயிலில் இருக்காங்களோ. சேச்சே, நாமளாம் அப்படி நினைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதால சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட முடியுமா? செல்லம் சமாளிக்க பார்க்கிறாள். கௌரியோ தீர்மானமாக சொல்கிறாள். அம்மா, அவங்க எனக்கு குங்குமம் கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க? சீக்கிரமாக நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு சொல்லலை? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க வீடு நரகங்கிறது அவங்க சொல்லாமலே தெரியல. அண்ணா, என்னம்மா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, சுதந்திரமாக சுவாசிச்சுட்டாவது இருக்கேன். இப்படி ஒரு புகுந்த வீடு எனக்கு வேண்டாம். மூச்சு திணறிடும் எனக்கு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தத்தை விட ஒருத்தி 40 வருஷமாக சிறையில் இருக்காளேன்னு வருத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல வேளை நான் தப்பித்தேன். பாரு, வாசல் நின்று பார்த்தா குளத்தில் மிதக்கிற தெப்பம் தெரியும். அதை ரசிக்க கொடுத்து வைக்கல. அந்த அம்மா கண்ணில் மிதக்கிற தண்ணியில் தெப்பம் விடலாம் போல இருக்குது. சுந்தரம் கௌரியை பார்க்கிறான். அந்த முகத்தின் சிரிப்பு அவனையும் தொற்றிக்கொள்கிறது. முற்றும்.